வணக்கம். உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இங்க இணைஞ்சதுல. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையோடு ரொம்ப நெருக்கமா தொடர்புடைய ஒரு விஷயம். ஆமா, நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். கரெக்ட். அதாவது நெப்போலியன் ஹில் எழுதின ஹவு டு செல் யோர் வே த்ரூ லைஃப் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த புத்தகம் ரொம்பவே ஆழமான பல உண்மைகளை பேசுது. ஆமா, இப்போ விற்பனை இல்ல சேல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பல பேருக்கு ஏதோ ஒரு பொருளை கடத்தெருவுல விக்கிறதோ இல்ல வீடு வீடா போய் விக்கிறதோ தான் ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு தவறான புரிதல்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. நாம ஒவ்வொருத்தரும் நம்ம அன்றாட வாழ்வுல எப்படி ஒரு விற்பனையாளரா இருக்கோம், வாழ்க்கையில ஜெயிக்க நம்மள நாமே எப்படி சரியா சந்தைப்படுத்திக்கணும், அதாவது செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான பார்வையை உருவாக்குறது தான் இன்றைய நம்ம உரையாடலோட நோக்கமே. ரொம்ப அருமையான தொடக்கம். இங்கே நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெரிய கண்ணோட்டம் இருக்கு. சொல்லுங்க, அது என்ன கண்ணோட்டம்? இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டது தெரியுமா? 1930கள்ல அமெரிக்காவில ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுற மாபெரும் பொருளாதார மந்தநிலையின் போதுதான் இது எழுதப்பட்டுச்சு. ஓ, அந்த கடுமையான காலகட்டத்திலயா? ஆமா, இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வங்கிகள் எல்லாம் திவால் ஆகிடுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இரவுல தங்கள் வேலைகளை இழந்து நடுத்தெருவுல நின்னாங்க. அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு இருண்ட காலகட்டம் அது. கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மக்கள் கிட்ட முதலீடு செய்ய பணம் இல்ல, எந்த ஒரு பின்பலமும் இல்ல. அவங்க கிட்ட இருந்த ஒரே மூலதனம் அவங்க மட்டும்தான். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அது. அந்த சூழ்நிலையில நீ எப்படி இந்த உலகிற்கு விற்க போற, எப்படி மீண்டு வர போற அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்க எழுதப்பட்ட ஒரு கையேடு தான் இந்த புத்தகம். வாவ், கேக்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல தசாப்தங்கள் கடந்த பின்பும் இன்றைய இந்த நவீன காலகட்டத்தோட சவால்களுக்கும் வேலை வாய்ப்பு போட்டிகளுக்கும் இது 100% பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கும் ஆகப்பெரிய சிறப்பம்சம். அந்த வரலாற்று பின்னணி உண்மையிலே ஒரு புதிய பார்வையை தருது. ஏன்னா இன்னைக்கு நாமும் கூட ஏஐ, ஆட்டோமேஷன், லே ஆஃப்ஸ் அப்படின்னு பல பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளுக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, நாமளும் கிட்டத்தட்ட ஒரு சவாலான காலகட்டத்துல தான் இருக்கோம். சரி, இப்போ இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்கு வருவோம். நாம எந்த துறையில இருந்தாலும் சரி, நாம அனைவருமே ஒரு வகையில விற்பனையாளர்கள் தான் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்றாரு. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது சேல்ஸ் அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட தொழிலா மட்டும் பார்க்க கூடாது. இப்போ ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டா அவர் தன் கொள்கைகளை மட்டும் மக்கள்கிட்ட சொல்றதில்ல, அவர் தன்னையே மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையான நபரா இருக்கணும். மிக சரியான உதாரணம். அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் தன் வாதங்களை நீதிபதி கிட்ட விற்று வழக்குல வெற்றி பெறணும். ஏன் ஒரு வாழ்க்கை துணையை தேடுறவங்க கூட தன்னிடம் உள்ள நல்ல குணங்களை காட்டி தன்னை சரியான நபர்கிட்ட விற்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல தான் தன்னைத்தானே சந்தைப்படுத்துதல், அதாவது செல்ஃப் ப்ரமோஷன் அப்படிங்கறதோட அவசியம் மிக தெளிவா புரிய வருது. ஆமா, திறமை மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா? கண்டிப்பா பத்தாது. உங்ககிட்ட திறமை மட்டும் இருந்தா போதாது, அதை எப்படி உலகிற்கு வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசனையே இதுக்கு மிக சிறந்த உதாரணமா ஹில் குறிப்பிடுறார். தாமஸ் எடிசன் பள்ளிக்கு போனதே ரொம்ப குறைவான நாட்கள் தானே? ஆமா, எடிசன் பள்ளிக்கு சென்றது வெறும் 3 மாதங்கள் மட்டுமே. ஆனா அவர் எப்படி உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளரா அறியப்பட்டார்? அது எப்படி சாத்தியமாச்சு? அவருக்கு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு செல்வது, பத்திரிகைகளை எப்படி கையாளுவது அப்படிங்கிற கலை மிக சரியா தெரிஞ்சிருந்தது. ஓ, அந்த மார்க்கெட்டிங் தந்திரம் அவருக்கு அத்துபடி. கரெக்ட். ஆனா அவரை போலவே திறமையான, ஒருவேளை அவரை விட அதிக அறிவாற்றல் கொண்ட சுமார் 10,000 கண்டுபிடிப்பாளர்கள் தங்களை உலகிற்கு வெளிப்படுத்திக்க தவறினதால வரலாற்றுல காணாம போயிட்டாங்கன்னு புத்தகம் சுட்டி காட்டுது. ஒரு நிமிஷம், இப்ப இது கேக்குறப்ப எனக்குள்ள ஒரு தயக்கம் வருது. என்ன தயக்கம்? சொல்லு. திறமையை விட விளம்பரம் தான் முக்கியம் சொல்றது கொஞ்சம் கசப்பான உண்மையா இல்லையா? அப்போ நிஜமான திறமைக்கு உலகத்துல மதிப்பு இல்லையா? வெறும் பேச்சு திறமை இருந்தா மட்டும் போதுமா? இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் நியாயமான கேள்விதான். ஆனா நெப்போலியன் ஹில் திறமை தேவையில்லைன்னு ஒருபோதும் சொல்லவே இல்லை. அப்போ அவரோட உண்மையான அர்த்தம் என்ன? உள்ளீடு, அதாவது சப்ஸ்டன்ஸ் இல்லாம வெறும் வெற்று விளம்பரத்தை மட்டும் செஞ்சா அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. ஆனா திறமை அப்படிங்கிற ஒரு வைரம் உங்ககிட்ட இருக்கும்போது அது ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சா இந்த உலகத்துக்கு எப்படி தெரியும்? அதுவும் உண்மைதான். வெளியில காட்டினாதான் அதோட மதிப்பு தெரியும். அதை வெளியே எடுத்து சரியான வெளிச்சத்துல காட்டணும் அல்லவா?
புத்தகத்துல இத பத்தி மேலும் சில அருமையான உதாரணங்கள் இருக்கு. யார் இந்த உதாரணங்கள்? ஆர்தர் பிரிஸ்பென், வில் ராஜர்ஸ், எடி காண்டர் இவங்கெல்லாம் தங்களோட துறைகள்ல எப்படி மாபெரும் வெற்றி பெற்றாங்கன்னு ஹில் விளக்குறார். இவங்க எல்லாம் ஆரம்பத்துல மிக சாதாரண நிலையில அபாரமான திறமையோட இருந்தவங்க தான். அப்போ இவங்களை எப்படி உலகம் அடையாளம் கண்டுச்சு? அவங்கள சரியான ப்ரொமோட்டர்ஸ், அதாவது அவங்கள முன்னிலைப்படுத்துற நபர்கள் அடையாளம் கண்டு மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்ததால தான் அவங்க அந்த துறைகள்ல உச்சத்தை அடைய முடிஞ்சுது. ஓ, அப்போ நமக்கான சரியான வாய்ப்புகளை நாமளே உருவாக்கிக்கணும், இல்லனா நம்ம திறமைய சரியான நபர்களிடம் கொண்டு சேர்க்கணும். கண்டிப்பா நாமளே அந்த முயற்சியை எடுக்கணும். இத கேக்குற நீங்க ஒரு ஐடி நிறுவனத்துல சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கலாம், அல்லது சொந்தமா ஒரு தொழில் செய்யலாம். நீங்க ரொம்ப பிரமாதமா கோடிங் எழுதலாம், அல்லது தரமான பொருளை உற்பத்தி செய்யலாம். ஆமா, உங்க வேலை சிறப்பா இருக்கலாம். ஆனா அந்த திறமைய உங்க மேலாளர்கிட்டயோ அல்லது வாடிக்கையாளர்கிட்டயோ சரியா கொண்டு சேர்க்க தயங்கினா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வேறொருவருக்கு போயிடும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. நாம என்னதான் திறமையானவர்களா இருந்தாலும் அத உலகிற்கு சொல்ல தயங்கக்கூடாது. சரி, அப்படி நம்ம எப்படி சரியா விற்க முடியும்? எப்படி ஒரு சிறந்த விற்பனையாளரா மாறுவது? இங்கதான் நெப்போலியன் ஹில் மனித மனங்களோட உளவியலுக்குள்ள, அதாவது ஹியூமன் சைக்காலஜிக்குள்ள மிக ஆழமா நுழையறார். உளவியல்னு சொல்றீங்க, அது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குமே. இல்ல, அவர் முன்வைக்கிற தத்துவம் ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. விற்பனை அப்படிங்கிறது ஒருவரோட மனதுல ஒரு தூண்டுதலை விதைத்து அவங்கள செயல்பட வைக்கும் கலை அப்படிங்கிறார். ஒரு தூண்டுதலை விதைக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு காரணத்தை உருவாக்குறது. ஆமா, மனிதர்கள் காரணம் இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்யறதில்ல. ஒரு பொருளை வாங்குறாங்களோ அல்லது உங்கள் கருத்தை ஏத்துக்கிறாங்களோ அதுக்கு பின்னால் ஒரு அடிப்படை உந்துதல் இருக்கும். நிச்சயமா. மனிதர்களை இயக்கும் அப்படிப்பட்ட 9 அடிப்படை தூண்டுதல்களை, அதாவது மோட்டிவ்ஸ அவர் பட்டியலிடுறார். மனித மனதை இயக்கும் 9 தூண்டுதல்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன். உயிர் வாழ்வதற்கான உந்துதல், பண ஆசை, காதல், பாலியல் உணர்வு, அதிகாரம் மற்றும் புகழ் மீதான ஆசை, பயம், பழிவாங்கும் எண்ணம், சுதந்திரம், அப்புறம் புதிதா ஒன்றை உருவாக்கும் ஆசை. அந்த 9 விஷயங்களையும் நம்ம இப்போ ஒட்டுமொத்தமா மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனா ஒரு விற்பனைக்கு அல்லது நம்மை நாமே முன்னிலைப்படுத்திக் கொள்ள இதுல ரொம்ப முக்கியமான 1 அல்லது 2 தூண்டுதல்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லலாம். அந்த 9 தூண்டுதல்கள்ல மிக வலிமையான 3 எடுத்துக்குவோம். 1 பயம், அதாவது ஃபியர். பயம் ஒரு பெரிய தூண்டுதல் தான். மற்றொன்று காதல் அல்லது அன்புக்குரியவர்களை பாதுகாக்கும் உணர்வு. 3வதா பண ஆசை அல்லது நிதி லாபம். சரி, இத ஒரு விற்பனையாளர் எப்படி பயன்படுத்துவார்? ஒரு சிறந்த விற்பனையாளர் என்ன செய்றார் தெரியுமா? அவர் வெறுமனே தான் பொருளோட சிறப்பம்சங்களை பற்றி மட்டும் தொழில்நுட்ப ரீதியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். அப்போ வேற எப்படி பேசுவார்? மாறாக இந்த தூண்டுதல்கள்ல ஒன்றையோ அல்லது பலவற்றையும் குறிவச்சு கேட்பவரோட உணர்வுகளை தூண்டுவார். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பே வாடிக்கையாளரோட மனசுல அந்த பொருளை பயன்படுத்தும் போது கிடைக்கும் திருப்தியையும் பாதுகாப்பு உணர்வையும் ஒரு கற்பனை படமா வரைஞ்சிடுவார். இது இன்றைய காலகட்டத்தோட பொருத்தி பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லுங்க, எப்படி பொருத்தி பார்க்கலாம்? உதாரணமா, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட நிறுவனர் முதலீட்டாளர்கள் கிட்ட போய் முதலீடு கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் வெறும் தன்னுடைய நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆமா, நம்பர்ஸ் மட்டும் பத்தாது, உணர்வுகள் தேவை. அவர் அந்த முதலீட்டாளர்களோட மனதுல பண ஆசை, அதாவது லாபம் சம்பாதிக்கிற ஆசையையும், அதே சமயம் இந்த அருமையான வாய்ப்பை நம்ம தவற விட்டுடுவோமோ அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தையும், அதாவது ஃபோமோவை தூண்டணும். மிக துல்லியமான உதாரணம். எதிர்கால தொழில்நுட்பம் இதுதான், இப்பதே முதலீடு செஞ்சா பல மடங்கு லாபம் அப்படின்னு அவங்க மனதுல ஒரு உறுதியான சித்திரத்தை வரையும்போதுதான் அந்த விற்பனை, அதாவது அந்த முதலீடு நடக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது எந்த ஒரு துறைக்கும் பொருந்தும். ஆனா இந்த கலையை செயல்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கு சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் தேவை. அது என்ன குணாதிசயங்கள்? ஒரு சிறப்பான ஆளுமை, தைரியம், கற்பனை திறன் மற்றும் அனைத்திற்கும் மேலாக உற்சாகம் ரொம்ப முக்கியம்னு நெப்போலியன் ஹில் சொல்றார். உற்சாகம்னா அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப முக்கியம். ஆமா, உற்சாகம் அப்படிங்கிறது தொற்று வியாதி போல மத்தவங்களுக்கும் பரவக்கூடியது. நீங்க விக்கிற பொருளின் மீதோ அல்லது உங்களுடைய திறமையின் மீதோ உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையும் உற்சாகமும் இருந்தா அந்த உற்சாகம் உங்களை கேட்பவரையும் தொற்றிக்கும். அது உண்மைதான். நம்பி பேசுறப்பதான் அடுத்தவங்களுக்கும் நம்பிக்கை வரும். அதே சமயம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் ஒரு தர்றார். போலி புகழ்ச்சியால், அதாவது ஃபிளாட்டரியால்
தற்காலிகமா மக்களை ஈர்க்க முடியுமே தவிர நீண்டகால உறவை உருவாக்க முடியாது. அப்போ நேர்மைதான் நிரந்தரம். கண்டிப்பா. உண்மையான அக்கறையும் நேர்மையும் மட்டும்தான் மனிதர்களோட மனங்களை நிரந்தரமா வெல்லும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெறும் வாய்ச்சவடால் மட்டும் பத்தாது, நேர்மையும் வேணும். சரி, இந்த விற்பனை அப்படிங்கிற விஷயத்த நடைமுறையில எப்படி செய்யறது? இதற்கான வழிமுறை என்ன? இத பத்தி விளக்கும்போது நெப்போலியன் ஹில் ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துறாரு. அவர் விற்பனை செய்யறத ஒரு மேடை நாடகத்தோட ஒப்பிடுறாரு. மேடை நாடகமா? அது எப்படி? ஒரு நாடகத்திற்கு எப்படி 3 அங்கங்கள் உள்ளதோ அதே போல விற்பனைக்கும் 3 அங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறாரு. இத கேக்குறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். Ad 1, அதாவது முதல் அங்கம் தகுதி பார்த்தல், குவாலிஃபையிங் த பையர். தகுதி பார்த்தல்னா ஒரு பொருளை யாருக்கு விற்க போறோமோ அவருக்கு உண்மையிலேயே அந்த பொருளோட தேவை இருக்கா, அதை வாங்குற பணவசதி இருக்கா அப்படிங்கறத முதல்ல அறியணும். சரிதானே? ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா தேவையில்லாத ஒருத்தர்கிட்ட போய் எவ்வளவுதான் திறமையா பேசினாலும் அது நேர விரயம்தான். உங்களுக்கு முன்னால இருப்பவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த முதல் கட்டம். அடுத்தது Ad 2, மனதை நடுநிலையாக்குதல், நியூட்ரலைசிங் த மைண்ட். ஒரு நிமிஷம், இந்த நியூட்ரலைசிங் த மைண்ட்னா என்ன? மனதை நடுநிலையாக்குவது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இத கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. எந்த ஒரு மனிதரா இருந்தாலும் இன்னொருத்தர் தன்னிடம் வந்து ஒரு பொருளை விற்க போறார் அல்லது ஒரு கருத்தை சொல்ல போறார்னு தெரிஞ்சாலே அவங்க மனதுல இயல்பாகவே ஒரு தற்காப்பு அரண் உருவாகிடும். ஆமா, இவன் நம்ம கிட்ட எதையோ விற்க பாக்குறான்னு ஒரு சந்தேகம் வந்துடும். கரெக்ட். இவன் நம்மிடம் பணத்தை பறிக்க பாக்குறானோ அல்லது இவன் சொல்றது உண்மையா இருக்குமானோ ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகங்களை உடைச்சு அவங்கள உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வைக்கிறது தான் நியூட்ரலைசிங் த மைண்ட். இதை எப்படி நாம நடைமுறையில செய்யறது? உண்மையா இருப்பதன் மூலம். அவங்க கிட்ட உங்கள் பொருளில் உள்ள சிறிய குறைகளை நீங்களே முன்கூட்டியே ஒப்புக்கொள்வதன் மூலமோ அல்லது ஒருபோதும் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காமல் இருப்பதன் மூலமோ இந்த நடுநிலைத்தன்மையை அடையலாம். ஓ, உண்மையை ஒத்துக்கிறது ஒரு நல்ல உத்தி தான். அவங்க உங்கள் மீது முழுமையா நம்பிக்கை வச்சா மட்டுமே நீங்க சொல்றதை கேட்க அவங்க மனம் திறக்கும். இன்றைய டிஜிட்டல் யுகத்துல போலி செய்திகளும் மோசடிகளும் நிறைந்த காலத்துல இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் விலை மதிப்பற்றது. வாவ், இது ரொம்பவே ஆழமான கருத்து. இது அப்படியே ஒரு வேலைக்கான நேர்காணலுக்கு, அதாவது ஜாப் இன்டர்வியூக்கு பொருத்தி பார்க்கலாம். ஆமா, சொல்லுங்க, எப்படி பொருத்துவோம்? நீங்க ஒரு நிறுவனத்துக்கு இன்டர்வியூ போறீங்க. முதல் கட்டமா அந்த நிறுவனம் உங்கள் திறமைக்கு ஏற்றதா, அங்க உங்களுக்கான வளர்ச்சி இருக்கா அப்படின்னு குவாலிஃபை செய்றீங்க. அது ஆட் ஆன். ரெண்டாவது கட்டமான நியூட்ரலைசிங் த மைண்ட்ல உங்களை இன்டர்வியூ செய்பவர்கிட்ட எந்த அளவுக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்கள் மீது நம்பிக்கை வைப்பாங்க. ரொம்ப சரியான அணுகுமுறை. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எனக்கு இது தெரியாது, ஆனா நான் விரைவாக கற்றுக்கொள்வேன் அப்படின்னு நேர்மையா சொல்றது கூட அவங்களோட மனதை நெடுநிலையாக்குற ஒரு உத்தி தான். மிக சரியான இணைப்பு. இறுதியா Ad 3, விற்பனையை முடித்தல், க்ளோசிங் த சேல். இதுவே நாடகத்தோட உச்சகட்டம். இந்த உச்சகட்டத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஒரு சிறந்த விற்பனையாளர் என்ன செய்வார்னா, வாடிக்கையாளர் ஒரு தயக்கத்தையோ அல்லது கேள்வியோ கேட்பதற்கு முன்பே அதை தனது கற்பனை திறனால ஊகிச்சு அதற்கான பதிலை முன்னதாகவே அளித்து விடுவார். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம பதில தயார் வச்சுக்கணும். ஆமா, மேலும் இந்த விற்பனை நிச்சயமா நடக்கும்னு அவர் முழுமையா நம்புவார். அந்த ஆழமான நம்பிக்கைதான் அந்த விற்பனையை வெற்றிகரமா முடிச்சு வைக்கும். இந்த 3 அங்கங்களும் எந்த ஒரு தொழில்முறை உரையாடலுக்கும் மிக சிறந்த ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா, இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். சரி, நாமெல்லாம் நாமே எப்படி சந்தைப்படுத்திக் கொள்வது, மற்றவர்கள் மனதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு பார்த்தோம். ஆனா நெப்போலியன் ஹில் ஒட்டுமொத்த வெற்றிக்கும் அடிப்படையா ஒரு முக்கியமான விதியை சொல்றாரே, அதை பற்றி பேசலாமா? ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட மகுடம்னு சொல்லலாம். நெப்போலியன் ஹில் இத த ஹேபிட் ஆஃப் டூயிங் மோர் தென் பெய்ட் ஃபார் அப்படிங்கிறாரு. அதாவது கொடுக்கப்படுற காசுக்கு மேல வேலை செய்யறது. சரியா சொன்னீங்க. நாம் பெறும் ஊதியத்திற்கு அல்லது நாம் வாங்கும் பணத்திற்கு ஈடான சேவையை விட சற்று அதிகமாகவும் சிறப்பாகவும் சேவை செய்யும் பழக்கம். இந்த ஒரு பழக்கம்தான் சாதாரண மனிதர்களை மாபெரும் வெற்றியாளர்களாக மாற்றி இருக்குன்னு அவர் வரலாற்று ஆதாரங்களோடு பதிவு செய்றாரு. யார் அந்த வரலாற்று மனிதர்கள்? மார்ஷல் ஃபீல்ட் மற்றும் எம் ஸ்டாட்லர், ஜான் வானமேக்கர் போன்றவர்கள் வாடிக்கையாளர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான சேவையை வழங்கி உலகின் மிக வெற்றிகரமான வணிக சாம்ராஜ்யங்களை உருவாக்கினாங்க. இது வெறும் வியாபார உத்தி இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. ஆனா ஒரு நிமிஷம், இதை கேட்கிற பல பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? சொல்லுங்க.
நம்மள ஓவரா வேலை வாங்கி கடைசியில பர்ன் அவுட் ஆகி மன அழுத்தத்துக்கு ஆளாகிட மாட்டோமா? இதுக்கு நெப்போலியனில் என்ன பதில் சொல்றார்? இது மிக மிக முக்கியமான கேள்வி. டூயிங் மோர் தென் பெய்ட் ஃபார் அப்படின்னா உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம குருடுத்தனமோ உழைக்கணும்னு ஹில் சொல்லவே இல்ல. அப்போ அந்த வரிக்கான உண்மையான அர்த்தம் என்ன? இங்க நாம ஹென்றி ஃபோர்டோட வாழ்க்கைய பார்க்கணும். வறுமையிலையும் எந்த ஒரு முறையான கல்வியறிவும் இல்லாமலும் வாழ்க்கையை தொடங்கியவர் அவர். அவர் வெறும் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு அதிக நேரம் உழைக்கல. அவர் என்ன புதுசா செஞ்சார்? அவர் 2 முக்கியமான விஷயங்களை செஞ்சார். முதலாவதா சுய பரிசோதனை, அதாவது செல்ஃப் அனாலிசிஸ். தன் பலவீனங்கள் என்ன, தன் பலம் என்ன அப்படிங்கறத அவர் தொடர்ந்து ஆராய்ந்தார். இரண்டாவதா தனிப்பட்ட முயற்சி, பர்சனல் இனிஷியேட்டிவ். அதாவது சொல்லப்பட்ட வேலையை மட்டும் இயந்திரம் போல செய்யாம அந்த வேலைக்கு அல்லது அந்த நிறுவனத்திற்கு எப்படி கூடுதல் மதிப்பை, அதாவது வேல்யூ அடிஷன் உருவாக்கலான்னு சிந்தித்து செயல்படுறது. சரியா சொன்னீங்க. ஹென்றி ஃபோர்டு தன் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி இன்னும் குறைந்த விலையில இன்னும் சிறப்பான ஒரு காரை உருவாக்கி கொடுக்க முடியும்னு தன் அறிவையும் தனிப்பட்ட முயற்சியையும் முதலீடு செஞ்சார். ஓ, அவர் அடுத்தவங்களுக்காக உழைக்கல, தனக்காக உழைச்சிருக்கார். ஆமா, யாரும் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு அவர் காத்திருக்கல. தோல்விகள் வந்தபோது அதை ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம அடுத்த கட்டத்துக்கான ஒரு பாடமா எடுத்துக்கிட்டார். இந்த அணுகுமுறை தான் ஒரு சாதாரண மனிதனை மாபெரும் தொழிலதிபரா மாற்றுது. இது ரொம்ப தெளிவான சிந்தனை. அதனால ஊதியத்தை விட அதிகமா வேலை செய்வது அப்படிங்கிறது உங்களின் அறிவாற்றல, உங்களின் தனிப்பட்ட பிராண்ட வளர்த்து கொள்வதற்கான ஒரு சுய முதலீடு. ரொம்ப தெளிவான விளக்கம். ஆக இதெல்லாவற்றையும் சுருக்கமா பார்த்தா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒற்றை உண்மை இதுதான்: உங்களின் மிகப்பெரிய சொத்து நீங்கதான். கண்டிப்பா, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கதான். நீங்க ஒரு நபர்கிட்ட பேசுற ஒவ்வொரு முறையும், ஒரு மீட்டிங்ல உங்கள் கருத்தை பகிரும் ஒவ்வொரு முறையும், ஒரு புதிய வேலையை தேடும் ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்களே இந்த உலகிற்கு விற்கிறீங்க. உண்மைதான். உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படிங்கறத விட மனிதர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் அந்த திறமையை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கு முக்கியம். 40கள்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்றைக்கும் நமக்கு எவ்வளவு ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுக்குதுன்னு பாப்பதே வியப்பா இருக்கு. ரொம்பவே வியப்பாதான் இருக்கு. சரி, இத முடிப்பதற்கு முன்பாக இத கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனைய, ஒரு சவாலான கேள்விய முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? சற்று சிந்தித்து பாருங்கள். விற்பனை அப்படிங்கிறது மனித மனதோட 9 தூண்டுதல்களை பயன்படுத்தி ஒரு முடிவை எடுக்க வைப்பது என்றும், நியூட்ரலைசிங் த மைண்ட் மூலம் மனதை நடுநிலையாக்குவது என்றும் பார்த்தோம் அல்லவா? ஆமா, பார்த்தோம். ஒருவேளை இந்த வித்தைகள் அனைத்தையும் முழுமையாக கற்றுத் தேர்ந்த 2 மாபெரும் விற்பனையாளர்கள் ஒரு மேஜையோட இருபுறமும் அமர்ந்து ஒருவரையொருவர் தங்களுக்குள் விற்க முயற்சிக்கிறாங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான மோதலா இருக்குமே. அப்போ அங்க என்ன நடக்கும்? இருவருக்கும் ஒருவருக்கொருவர் பயன்படுத்தும் உளவியல் ஒத்திகள் தெரியும் அப்படிங்கறதால அது ஒரு தந்திரமான மனவிளையாட்டா மாறுமா? அல்லது எந்த ஒரு முகமூடியும் இல்லாம மிக நேர்மையான, வெளிப்படையான ஒரு சிறந்த பரிமாற்றமா அது உருவெடுக்குமா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில மனித மனம் எப்படி செயல்படும்? சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன ஒரு அற்புதமான கேள்வி. உண்மையிலே மூளைக்கு வேலை கொடுக்கிற ஒரு சிந்தனை இது. அந்த 2 பேருக்கும் நடுவ நடக்க போறது தந்திரமா அல்லது முழுமையான நேர்மையா அப்படிங்கறத நினைச்சு பார்க்கவே சுவாரஸ்யமா இருக்கு. கண்டிப்பா, இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, இந்த ஒரு அருமையான சிந்தனையோடு இன்றைய நம்ம இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யலாம். இந்த ஆழமான தேடல்ல எங்களுடன் இணைந்து உங்களை நீங்களே புதிய கோணத்துல பார்க்க தொடங்கியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா, அடுத்த உரையாடல்ல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திப்போம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.